நாமெல்லாம் சின்ன வயசுல முதல்வன் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். ஒரு நாள் சிஎம்மா வந்து கையெழுத்து போட்டு ஒரே நாள்ல ஊரையே மாத்திருவாரு. அந்த மாதிரி விசில் புரட்சி பண்ணி எங்க விஜய் அண்ணா வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையில இங்க ரியல் புரட்சி தான் நடந்துட்டு இருக்கா இல்ல ரீல் புரட்சி நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கும். எது உண்மை எது பொய் அப்படின்னு சுத்தமா புரியல. ரீல்ஸ் மூலமா இவங்க செய்யக்கூடிய அக்கப்போர்கள்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியலன்னு பல பேர் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸை வச்சு இவங்க செய்யக்கூடிய வேலைகளை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. சரியா இன்னையோட வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆகுது. 10 நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? 50 வருஷம் அழிச்சு வச்சிருக்காங்க திராவிட கட்சிகள். அதனால மாத்திர முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒன்னொன்னாதான் மாத்த முடியும் அப்படின்றத பாக்குறோம். இன்னொரு பக்கம் வந்து இங்க ஆல்ரெடி வந்து சில ப்ராசஸ், சில புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். அதை வந்து ஒரே நாள்ல மாத்திர முடியுமா? ஒரே நாள்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? இல்ல 10 நாள்ல எல்லாத்தையும் மாத்திர முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இன்னும் வந்து சரியான அமைச்சரவையை இன்னும் கட்டமைக்கல. இன்னும் நிறைய கேபினெட் மினிஸ்டர் யாரு அப்படின்னு ஒதுக்கப்படல. இன்னும் நாளை இல்ல நாளை மறுநாளுக்குள்ள வந்து மிச்சம் இருக்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டு எல்லா துறைக்கும் வந்து அமைச்சர்கள் அப்படிங்கிறது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் இது இப்படி இருக்க, இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து ரீல்ஸ் போட்டு பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சுத்தமா புரியல. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்களா, இல்ல வந்து தாவேகா புதுசா வந்து விசில் புரட்சி, இந்த சினிமால எல்லாம் வரும்ல, ஒரு விரல் புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி விசில் புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பக்கம் தொண்டர்கள் வந்து தலைவரை வச்சு ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது இயற்கை தான். இப்ப நமக்கு ஒருத்தரை பிடிக்குது, எனக்கே விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா நான் அவரோட போட்டோ வச்சு பாட்டு போட்டு யார் வேணா ரீல்ஸ் போடலாம். ஆனா உங்களுக்கு பலாயிரம் பேர் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினரா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும் இல்லையா? ஆனா அதை ரீல்ஸா போடுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல இப்படிதான் இருக்குமா இனிமே அப்படிங்கிறது தெரியல. இதுதான் வந்து ஒருவேளை ஜென்சி புரட்சியா? இதுக்கெல்லாம் நம்ம தயாராகணுமா? இல்ல இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து மத்தவங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. எது எப்படியோ இன்ஸ்டாகிராம் வந்து நிரம்பி வழியுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அப்படி என்னதான் இவங்க ரீல்ஸ் போட்டாங்க? ஏன் மக்களுக்கு நல்லது பண்றதை எடுத்து போடுறாங்க, வீடியோ எடுத்து காட்டுறாங்க, அதுல என்ன தப்பு? மீடியா ஒரு தூண் தானே, அதை பயன்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு வந்து அவங்களே கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தப்புன்னும் கிடையாது. ஆனா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை காணோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர் தேடுறாங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்றேன், நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை காணோம் அப்படின்னு ஒரு பெற்றோர் தேடுறாரு. அத ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, அவரு அமைச்சர், அவரு டிவிகே பிரபு அவரு நினைக்கிறேன், அவர் என்ன பண்றாரு, ரீல்ஸ் ஷார்ட் பை ஷார்ட் கட்டு கட்டா எடுத்து அதை ரீல்ஸா வெளியிடுறாங்க. அந்த பெற்றோரோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கு ரீல்ஸ் போடுறீங்களே, இது நியாயமா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா நீங்க வந்து அங்க போய் பண்றீங்க, அது முடிச்ச பிறகு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாம், இல்ல அந்த தந்தை கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களோட விஷயத்தை எடுத்து பேசலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. அதை வீடியோவா நீங்க பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி வந்தாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா எங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது உங்களோட அலுவலகத்தோடைய டீட்டெயில்ஸை நீங்க கொடுக்கலாம். இதுதான் எங்களோட அலுவலகம், உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் ஒரு டால் ஃப்ரீ நம்பரோ இல்ல ஒரு மொபைல் நம்பரோ கொடுத்து நீங்க உங்களோட குறைகளை நீங்க சொல்லுங்க, உங்களோட புகார்களை எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா அது சினிமாலையும் வந்திருக்கு, நிஜத்திலையும் பண்ணியிருக்காங்க. சில சிஎம்லாம் கூட வந்து நேரடியா குறை தீர்க்கும் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு இருந்த காலத்துல எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு பிஜிஎம் போட்டு சாங் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த டிவிகே எம்எல்ஏக்கெல்லாம் நாங்க ஆய்வு பண்றோம், இங்க பண்ணக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தட்டி கேட்கிறோம் அப்படின்ற பேர்ல போடுற ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம், இங்க ஐ திங்க் இங்க வந்து பெருசா தாவேகா ஒன்றும் ஜெயிக்க கிடையாதுன்னு நினைக்கிறேன் எந்த தொகுதியிலையும். இங்க கடையநல்லூர் அப்படிங்கிற பகுதியில வந்து அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மருத்துவமனையில ஒரு அம்மா போய் ஆய்வு பண்ணுது. இந்த அம்மா எம்எல்ஏவா கேட்டீங்கன்னா கிடையாது. சரி, ஓகே, கட்சியில பெரிய மாநில பொறுப்புல இருக்காங்களா அப்படின்னா அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஒரு மருத்துவமனையில போயிட்டு அங்க ஆய்வு பண்ணிட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. முக்கியமான செய்தி தொலைக்காட்சி அதை எடுத்து பரபரப்பா எடுத்து பேசுறாங்க. காலையில இருந்து இது பார்த்துட்டு இருக்கோம். தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சரி, அவங்க பேசுறது பார்த்தா பெரிய டாக்டர் போல இருக்கு. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஆய்வு பண்ணி எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லணும், கரெக்டா நடந்துக்கணும், எங்க அண்ணா ஆட்சியில எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா
ஈவினிங் வரக்கூடிய நியூஸ் அந்த அம்மா டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. தாவேக்கால மருத்துவர் அணியில இருக்கிறதா நிர்வாகின்னு சொல்லப்படுது. மாவட்ட செயலாளர் ஆணையிட்டு போய் அரசு மருத்துவமனையில இந்த அம்மா ஆய்வு பண்ணியிருக்காங்க. நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எப்படி ஒரு அரசு அதிகாரிய இவங்க போய் இப்படி பண்ணலாம்? ஒருவேளை உண்மையிலேயே வந்து அங்க அதிகாரிகள் சரியா வேலை பார்க்கல அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அப்ப நாளைக்கு எவன் வேணா வந்து தாவேக்கோட பேட்ஜ் போட்டுட்டு வந்து என்ன வேணா பண்ணலாமா அப்படின்ற கேள்வி தானே எழுப்புவாங்க. இப்ப நம்மளே உட்கார்ந்துட்டு இருக்கோம், திடீர்னு நாங்க தாவேக்காரன் வந்து உங்ககிட்ட ஆய்வு பண்றோம் அப்படின்னு வந்தா இதுல எங்க போய் சொல்றது அப்படின்னு தெரியல. இது ரொம்ப ஓவர் டூவா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா யாருன்னு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொருத்தர் ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் எம்எல்ஏவான சரத் அவர்கள். இவர் என்ன பண்றாரு, ஒயின் ஷாப்பா போய் ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காரு மைக்கோட. அதே மாதிரி அங்க ஆய்வு பண்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு போய், தாம்பரம் ஹாஸ்பிட்டல்ல அங்கே இதேதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க, பாத்ரூம்ல எல்லாம் டேப் ஒர்க் ஆகல, துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயத்த ரீல்ஸா பண்ணி போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செய்தி தொலைக்காட்சி அதை வந்து ஒரு கண்டென்ட்டாவே பண்ணி பேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஒயின் ஷாப்பா போறது, போய் அங்க அந்த ஒயின் ஷாப்பை தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு கூட தெரியாம என்ன பண்ணிருக்காருன்னா, அக்கம் பக்கம் இருக்கவங்களா நாங்க ஒயின் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, அதோட நீடு என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க மக்களுக்காக வேலை செய்யறோம் அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து போட்டு காட்டுறாங்களா? உண்மையிலேயே அப்படிதான் நடக்குதா? 10 நாள்ல இப்படி எல்லாம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னை பார்க்க வரவங்களை வந்து கீழே உட்கார வச்சு ரீல்ஸ் எடுக்கதா இருக்கட்டும், மைக்கோடையே தான் சுத்துறாங்க, கேமராவோடய தான் சுத்துறாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்கு. அப்ப ஏமா மக்களுக்கு செய்யறத போட்டோ எடுத்து போடக்கூடாதா, வீடியோ எடுத்து போட, நீங்களே கேமரா முன்னாடி தானே பேசுறீங்க அப்படின்னா கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, எடுத்து போடலாம். பட் ஆனா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா வந்து நீங்க போறீங்க, அங்க போட்டோ எடுக்கிறீங்க, அவங்க குறைகளை கேட்கறீங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்க, உங்களுக்கு சரியா நாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் வந்து பெருசா நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இவர் பண்றது கொஞ்சம் பார்க்கவே வந்து வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபீலிங்கா இருக்கு. சம்மந்தம் இல்லாம எல்லா இடத்துலயும் போய் பேசுறது, அதே மாதிரி அங்க வந்து அவங்கள மிரட்டுறதெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து போடுறது, அவங்கள திட்டுறதை எடுத்து போடுறது, அதிகாரிகளுக்குன்னு சில மரியாதை இருக்கும் இல்லையா? அப்ப நாங்க வந்து காட்டுறோம், எங்க ஆட்சியில நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அவங்க என்ன இந்த ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிஜிஎம் போட்டு ரீல்ஸ் போடுறதுலயே குறியா இருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியும். சரி, இதுதான் இப்படி இருக்கு, கொஞ்சம் ஆர்வ கோளாறுல இளம் வயசா இருக்காங்க, அதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, சிஎம் உடைய ஆபீஸ்க்குள்ளேயே வந்து ரீல்ஸ் எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து முழுக்க ஒரே வைரல் அந்த வீடியோ. விஜய் சார் வந்து பேசுறாங்க, ஆப்போசிட்ல அதிகாரிகள் கிட்ட கூப்பிட்டு குறை கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒருத்தர், அவர் அதிகாரின்னு நினைக்கிறேன், அவர் அதை ரீல்ஸா எடுத்து வெளியே விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புரோட்டோகால் அப்படிங்கிறது இல்லாம இருக்கா? அதுவும் வந்து ஒரு துறை ரீதியான குறைய கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆடியோ கூட மியூட் பண்ணல, இங்க பிஜிஎம்லாம் எதுவும் போடல, ஆடியோவோட தான் லீக் பண்ணிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும், ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த வேலைகளை செய்ய முடியும். சோ இப்படி வந்து விளம்பரத்திலேயே இந்த அரசு ஓட போதா? ஏன்னா முந்தின ஆட்சியும் நம்ம அதை தான் சொன்னோம், விளம்பர ஆட்சியா இருக்கேப்பா அப்படின்னுட்டு. அப்ப விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் கண்டிச்சு ஒருங்கிணைச்சு இதுக்கான கம்யூனிகேஷன் சேனல்லாம் சரிப்படுத்தி எதை பேசணும் பேசக்கூடாது, பப்ளிக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது சரி பண்ணி கொண்டு போகணுமா? ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் பிரஸ் மீட், எந்த பக்கம் திரும்பினாலும் ரீல்ஸ், பிஜிஎம் இப்படி போயிட்டு இருக்கு. இப்படியே தான் போதா நம்ம வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன கூத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.